நம்மளுக்கு கிடைத்த எல்லா நன்மைகளுமே தேவன் நம்ம மேல வச்ச அன்பினால. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நமக்கு பரிசுத்தம், நமக்கு கிடைச்ச சுகம், விடுதலை, கொடுத்த குடும்பம், கிடைச்ச குடும்பம் எல்லாமே தேவன் நம்ம மேல வச்சு அன்பு கூர்ந்து நமக்கு என்ன செய்தா கொடுத்திருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது எல்லாமே தேவன் உண்டாக்கினது. மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக மனுஷன் மேல தேவன் வைத்த அன்பின் வெளிப்பாடுதான் அந்த வானம், பூமி, காற்று, தண்ணீர், நிலம், கனிகள், கனி கொடுக்கிற மரங்கள், கொடிகள், விளையக்கூடிய நிலங்கள் எல்லாம், அந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் என்ன நோக்கத்தோட படைத்தார்னா மனுஷன் மேல வச்ச அன்பினாலதான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மனுஷனுக்கு என்னென்ன என் பிள்ளைகளுக்கு தேவை என்பதை அவர் மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான சகலத்தையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென் சொல்லுங்களே. ஆனா நம்ம மேல அன்பு கூர்ந்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை, வானத்தை, பூமிய, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்ற, நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விலையேற பெற்றதான எப்படி சொல்றது, அத விலையேற பெற்ற அவயவங்களை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம மேல அன்பு கூர்ந்து அதை படைத்தார். ஹார்ட், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாமே அது 24 மணி நேரமும் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் நம்ம இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஏதாவது ஹார்ட் நின்று போச்சுன்னா நடமாட முடியாது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நடமாட முடியாது, நுரையீரல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நடமாட, ஏதாவது ஒண்ணு அடி ஆயிடுச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. எல்லாமே நமக்குள்ள நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விலையேற பெற்றதான ஆசீர்வாதம் சொல்லலாம். நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நம்ம வாழ்ந்திருக்கும்படி, நம்ம சுவிச்சிருக்கும்படி தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கிறது விலையேற பெற்றது. அது நம்மளுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய காட்டை நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோமா? உயிர் வாழ்வதற்கு உதவியா இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை, அந்த இதய துடிப்ப நம்ம உணர்ந்திருக்கோம். ஆனா அந்த இதயத்தை நம்ம கண்ணால பார்த்திருக்கோமா? ஆனா அது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. நம்ம உயிர் வாழணும்னு சொல்லி நம்ம மேல அன்பு கூர்ந்து தேவன் கொடுத்தது. நம்மளுடைய கிட்னி அது ஃபங்க்ஷன் ஆகலைன்னு வச்சுக்கிருவோமே, ரத்தம் சுத்தமாகாது, கழிவு நீர் வெளியே ஆகாது. அது செய்யக்கூடிய காரியங்கள்ல உள்ள இருந்து செய்யுது பாத்தீங்களா? அது எல்லாருமே எல்லாமே மனுஷனால் உண்டாக்கப்பட முடியாத ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு அந்த தேவனை நீங்க நேசிக்கிறீங்க, நான் நேசிக்கிறேன், அது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் வளரணும். நீ என் மேல அன்பு வச்சு 24 மணி நேரம் அந்த ஹார்ட்ட அவர் துடிக்க வச்சுட்டு இருக்கிறாரு, அது அவருடைய அன்பு தானே. 24 மணி நேரம் என்னுடைய கிட்னி நல்ல பங்கன் ஆகிட்டு இருக்கு, அது அவர் செய்த என் மேல வச்ச அன்பு தானே. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நடமாடுறீங்க, சிரிக்கிறீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும்னா தேவன் எப்போதுமே உங்களுக்குள் இருக்கிற அந்த விலையேறப்பட்ட அந்த காட்டு, கல்லீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாமே நல்லா செயல்பட்டாதான் உங்களுக்கு சந்தோஷமாவே இருக்க முடியும். ஏதாவது ஒண்ணு அடி ஆயிட்டாலும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது.